பட்ஜெட்டில் அந்த ப்ரொபோசல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி நடந்தால் அதில் நிறைய சிக்கல்கள் வருங்க. கள்ளசாராயத்தை பிரைவேட் கடையே கண்ட்ரோல் பண்ணிடும். ஏன்னா அவனுக்கு வியாபாரம் குறைஞ்சிரும். பெரிய டிஸ்அட்வான்டேஜ், பிரைவேட் கடை வந்து போலி மதுபானம் தயாரித்து விற்கும். நாங்கள் என்னெல்லாமோ ட்ரை பண்ணோம், ஆட்சி வந்த வரை இவ்வளோ நாளும் ஊழலில் புறையோடி போனது டாஸ்மாக், அதனால மூட்டை பூச்சியாக இருக்குங்கிறதுனால வீட்டை கொளுத்திடுவோண்டா அப்படிங்கிற நிலைமைக்கு போகிறாங்க. இந்த அரசுக்கு பெரிய சோதனையா இது மாறப்போகுது. எல்லாம் போக ஆட்டோமேட்டிக்கா இடி உள்ள வருமா? இடி உள்ள வரும்போது எல்லாத்தையும் தோண்டி துருவி எடுப்பாங்க. அப்போ பல இடங்கள்ல வந்து விஜய் மௌனம் சாதிப்பது அவருக்கு தான் அது ஆபத்தாக முடியும். குறிப்பாக இன்று நடக்கிற பல சம்பவங்கள் எதிர்காலத்துல பெரிய பெரிய பிரச்சனைகளை கிரியேட். இங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்றோம், ஆனா இளைஞர்கள் வரமாட்டேன்றாங்க. முக்கிய காரணம் என்னன்னா டாஸ்மாக் தான், அடிக்ஷன் தான். அப்போ இது பெரிய அளவுக்கு பெரிய நிபுணர்களை வைத்து கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டிய ஒரு மேட்டர். டாஸ்மாக்ல ஊழல்னு நீங்க பிரைவேடைசேஷன் பண்ணீங்கன்னா அது இதை விட மோசமா இருக்கும். தமிழ் நியூஸ் நேரலுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்று காலையிலே வந்த ஒரு செய்தி, திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவர்களுடைய தொடர்புடைய பல இடங்கள்ல வந்து கிட்டத்தட்ட 41 இடங்கள்ல ரெய்டு. சைமல்டேனியஸா இன்னொரு நியூஸ், பிரைவேடைசேஷன் ஆக்க போறாங்க டாஸ்மாக ஆஃப்டர் 23 இயர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி ஆக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. ஸோ இதனோட பின்னணி என்ன சார்? பட்ஜெட்டில் அந்த ப்ரொபோசல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி நடந்தால் அதில் நிறைய சிக்கல்கள் வருங்க. அதாவது மதுவிலக்கு ஒத்தி போடப்பட்டதுங்கிறது தான் எங்களோட கல்லூரி நாட்களில் கலைஞர் சொன்னது. ரத்துன்னு சொல்லலை. 1970-71 மதுவிலக்கு ஒத்தி போடப்படுகிறது. எரிகிற அக்னி வளையத்துக்கு நடுவே எரியாத கற்பூரமாக எத்தனை நாள் தமிழ்நாடு இருக்கும்? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. மூதறிஞர் ராஜாஜி போய் அப்படி வேண்டாங்க, தமிழ்நாட்டில் வந்து அது பிரிட்டிஷ் காலத்திலேருந்து நம்ம மதுவிலக்கு வச்சிருக்கிறோம் வேண்டான்லாம் சொன்னார். ஆனால் மதுவிலக்கு ஒத்தி போடப்பட்டது. அதுக்கு பிறகு மீண்டும் வந்து கலைஞர் ஆட்சி காலத்திலேயே மீண்டும் மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது 73. இதான் பழைய வரலாறு. அதுக்கு பிறகு வந்து 77-80 ஸ்ட்ரிக்டான மதுவிலக்கு, எம்ஜிஆரோட முதல் ஆட்சி காலம். அப்புறம் 80 வந்து ரத்து. அப்போதான் இந்த பிரைவேட் லைசன்சிங் வருதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து மதுக்கடைகள், அதாவது 23 வருஷம் சொல்றதை விட கூட அது மாற்றி வந்துச்சு. முதல்ல மதுக்கடை இருந்துச்சு, தனியார் மதுக்கடை, அப்புறம் அரசு மதுக்கடை, அப்புறம் வந்து எல்லாரும் வந்து பெர்மிட் வச்சிருப்பாங்க. அதாவது அது கண்ட்ரோலே கிடையாதுங்க. ஒரு பெர்மிட்டுக்கு இத்தனை யூனிட், ஒரு யூனிட்டுங்கிறது 750 ml, இத்தனை யூனிட்னு ஒரு கணக்கு இருக்கும். உங்க பெர்மிட்ல யூனிட் தீர்ந்து போச்சுன்னா இன்னொருத்தர் பெர்மிட்ல நீங்க வாங்குவீங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும்னு முதல்ல ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. அப்புறம் யாரு பெர்மிட் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்னாச்சுன்னா பிரைவேட் கடையில போய் உங்களுக்கு பெர்மிட் இருக்காது, அவங்களே வாங்கி வச்சிருப்பாங்க பெர்மிட். நீங்க போய் கடையில போய் கேட்டீங்கன்னா அந்த பெர்மிட்ல கணக்கு எழுதிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து 80களோட வரலாறு. இதுதான் அது மகா குழப்பம். ஒரே ஒரு அட்வான்டேஜ், கள்ளசாராயத்தை பிரைவேட் கடையே கண்ட்ரோல் பண்ணிடும். ஏன்னா அவனுக்கு வியாபாரம் குறைஞ்சிரும். பெரிய டிஸ்அட்வான்டேஜ், பிரைவேட் கடை வந்து போலி மதுபானம் தயாரித்து விற்கும். தலைவலி பிராண்டுன்னே சொல்லுவாங்க அந்த காலத்தில். இதை அது பார்த்து வாங்கணும். நீங்கள் சில கடைகளில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தலைவலி தான் மிஞ்சும். இது வந்து அப்போ கிண்டலாக சொல்லப்படுகிற விஷயம். இது எல்லாமே பழைய வரலாறு, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு டாஸ்மாக் தமிழ்நாடு ஓன்டு. டாஸ்மாகில் சமீப காலமாக, அதாவது தாவேகா பாலிடிக்ஸ்க்கு வரும்போது பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினார் விஜய் கரூரில். அதுக்கு பிறகு பல பிரச்சனைகள், செந்தில் பாலாஜிக்கும் அவருக்கும் இடையில கிட்டத்தட்ட அது ஒரு பர்சனல் பகமையாகவே மாறிடுச்சு. ஆனால் பாட்டிலுக்கு 10 ரூபா எந்த காலத்துலேருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகாலமாக இருக்குது. அதுக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து ஃபண்டிங்கே கிடையாதுங்க. உதாரணமாக கரண்ட் பில்லுக்கே ஃபண்டிங் கிடையாது, வாடகை கூட இருந்தால் ஃபண்டிங் கிடையாது, பாட்டில் உடஞ்சா ஃபண்டிங் கிடையாது, அப்புறம் வந்து இறக்கி வைக்கிற கூலி, ஏற்றுற கூலி, இதுக்கு வழியே கிடையாது. அப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு அதைத்தான் நாங்கள் ஈடு கட்டுறோம். அப்புறம் கோர்ட்டு தலையிட்டு சில இடங்களில் பாட்டிலை நீங்கள் திருப்பி வாங்கணும், அது 10 ரூபா அப்படின்னு அவங்க ஒரு குழப்புனாங்க. அது கடைசியில் பாட்டிலுக்கு 20 ரூபான்னு வச்சு. தாவேகா ஆட்சி வந்த உடனே 10 ரூபா 20 ரூபா குறைஞ்சுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது அப்படியே தான் இருக்கு. நீங்கள் ஊரில் கேட்டு பாருங்க,
தெளிவாகவே சொல்லுவாங்க. இது போக எல்லா ஊர்லேயும் 2 பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு ஒன்று, புது பஸ் ஸ்டாண்டு ஒன்று. நீங்கள் எப்போ பாட்டில் வேணும்னு நினச்சிங்கனாலும் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவுக்கு போனால் அது கிடைக்கும். இது ஊர்களோட நிலைமைங்கிறது இதுதாங்க. இப்போ நீங்கள் பழையபடி பேக் அடித்து பிரைவேட் மதுக்கடை கொண்டு வர போகிறீங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கார்பரேஷன்லேயும் முனிசிபாலிட்டிலையும் மட்டும் முதல்ல ஓப்பனிங்க, அதுக்கு பிறகு வந்து அது விரிவுபடுத்தப்படும்னு சொல்கிறாங்க. வந்துடும் போல தான் தெரியுதுங்க. ரெய்டுகளை பார்த்தாலே எனக்கு அந்த சந்தேகம் வருது. டாஸ்மாக் ரெய்டு தான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு பூரா. அதில் செந்தில் பாலாஜியை லிங்க் பண்ணிடுறாங்க, டிஆர் பாலுவை லிங்க் பண்ணுறாங்க. டாஸ்மாகில் வந்து ஏற்கனவே ஊழல், கண்ட்ரோலே பண்ண முடியல, அதனால தான் நாங்கள் வந்து பிரைவேட்டு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதான் இல்லை எனக்கு நான் புரிஞ்சுக்கிறது. அதான் ஓகே, நாங்கள் என்னெல்லாமோ ட்ரை பண்ணோம், ஆட்சி வந்த வரை இவ்வளோ நாளும் இது ஊழலில் புறையோடி போனது டாஸ்மாக், அதனால மூட்டை பூச்சியாக இருக்குங்கிறதுனால வீட்டை கொளுத்திடுவோண்டா அப்படிங்கிற நிலைமைக்கு போகிறாங்க. இப்போ இது எதில் போய் முடியும்னு நினைக்கிறீங்க? பழைய எங்களுக்கு இருக்கிற பழைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை அப்படியே ரிப்பீட் ஆகுங்க. லைசன்ஸ் ஃபீல நீங்கள் கவர்மெண்ட் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க சிண்டிகேட் போட்டுருவாங்க. மதுக்கடைகள் நடத்துறதுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஆள் அம்பு படைபலம் சேனை எல்லாம் வேணுங்க. அந்த தொழிலில் எல்லாரும் ஈடுபட மாட்டாங்க. சரி, எங்களோட ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தருங்க, ரொம்ப வருஷத்துக்கு முந்தி, ஒரு 100 வருஷம் முந்தின்னு வைங்களேன், அவர் ஒரு மதுக்கடை வெள்ளைக்காரங்காலத்தில். அப்போ மதுக்கடையை வச்சு அவருக்கு கெட்ட பேர் வந்துருமேன்னு அவர் என்ன பண்ணாருன்னா, மதுக்கடைக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்கு, நீங்கள் உள்ளே போகணுன்னா மெடிக்கல் ஸ்டோர் வழியாக தான் கடைக்கு போக முடியும். ஸோ அவருக்கு பேரே வந்து அந்த மெடிக்கல் ஸ்டோரை வச்சு வந்துருச்சு. ஆனால் ப்ராக்டிக்கலாக அவர் நடத்துனதுங்கிறது மதுக்கடை தான். இப்படியெல்லாம் இதை வந்து குழப்புவாங்க. எல்லாம் போக இதில் வந்து ஊழல் புகார் நிறைய வருங்க. அதாவது முதலமைச்சர் விஜயை சுற்றி இருக்கிறவங்க யாரோ அவங்களுக்கான ஒரு அனுகூல நடவடிக்கைன்னு தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இது ஏற்கனவே வந்து இந்த பேச்சு ஒரு 3-4 மாசமா அடிபட்டுச்சு. டாஸ்மாக வந்து தனியார் மயமாக போறாங்க. ஒரு பெரிய உதாரணம் டெல்லி ஆம் ஆத்மி பார்ட்டி, அரவிந்த் கெஜ்ரிவால் மது பாலிசியை அவர் தளர்த்தின உடனே தான் சவுத் லாபின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ உங்க கரூர் கம்பெனின்றாங்களே, அது டெல்லியில சவுத் லாபிங்கிற பேர்ல இருந்துச்சு. கவிதா வரைக்கும் அரெஸ்ட் வந்துச்சுங்க. முதல்வர் டிஆர்எஸோட அவங்க டாக்டர் வந்து கவிதா வரைக்கும் அரெஸ்ட் வந்துச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள்ல தான் முதலமைச்சர் பதவி அவர் இழந்தார். என்ன காரணம் அப்படின்னா, இதுல யாரோ சில பேர் பெனிஃபிட் அடைவாங்க கண்டிப்பாக. அது வந்து ஈடி கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து ஒரு டிவிஎஸ்சி இன்னைக்கு செந்தில் பாலாஜி பேர்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கேன். 41 இடங்களில் ரைடு. அதாவது காலையில ரைடு ஆரம்பிச்சு மத்தியானத்துக்குள்ள எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. அவ்வளோ வேகமாக முடிச்சு, அவ்வளோ வேகமாக வந்து ஆவணங்களை எல்லாம் சரி பார்த்து, கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை எல்லாம் சரி பார்த்து போட்டாச்சு. இன்னும் நமக்கு எஃப்ஐஆர் காப்பி பிரஸ் ரிலீஸ் ஆகலைங்க. என்னென்ன சார்ஜஸ், எவ்வளோ ரூபா, செக் பீரியட் என்ன, செக் பீரியட் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? டிவிஎஸ்சியில் நம்ம டிஏ கேஸில் அது டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் கேஸ். நான் வந்து சிபிஐ வழக்கில் டிஏ கேஸில் வாதாடி இருக்கேன் கிளைண்ட் சார்பா. அதில் வந்து செக் பீரியட் முக்கியம், இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் அப்படின்னு நம்ம அதில் வந்து தெளிவாக குறிப்பிடணும். அப்போ செக் பீரியட் வரும்போது பலதரப்பட்ட பிரச்சனைகள் வரும். சரியாக கவனிக்க மாட்டாங்க. செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்த காலத்தையும் செக் பீரியடில் கொண்டு வந்திருந்தாங்கன்னு வைங்க, செக் பீரியட்லேயே அடிவிட்டு போயிடும் கேஸு. ஏன்னா இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நம்ம சொல்லணுங்க. நடுவில் ஒரு வருஷத்துக்கு சொச்சம் வந்து மினிஸ்டர் கிடையாது, அது பிறகு மினிஸ்டர் ஆனாரு, அது பிறகு கோர்ட்ல கேஸ் ஆச்சு, அப்புறம் மினிஸ்டர் கிடையாது. அதுல அவரோட கரியர்ல அந்தந்த காலகட்டத்தில் ஒரு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி கேப் இருக்கு. இவ்வளோத்தையும் கேர்ஃபுல்லா வந்து பண்ணணும்னா டிவிஎஸ்சி அவசரப்படுத்துனீங்கன்னா கேர்ஃபுல்லா வராது. ஏகப்பட்ட சிக்கல் இதுல இருக்கு. இந்த அரசுக்கு பெரிய சோதனையா இது மாறப்போகுது. எல்லாம் போக ஆட்டோமேட்டிக்கா இடி உள்ள வருமா? இடி உள்ள வரும்போது எல்லாத்தையும் தோண்டி துருவி எடுப்பாங்க. அப்போ தாவேகா ஆட்சியில இன்னைக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்கிற அவர் பவர் சென்டரே கிடையாதுன்னாரு முதலமைச்சர் விஜய். ஏகப்பட்ட பவர் சென்டர் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பவர் சென்டர்களை குறி வைப்பாங்க. சரி, பிஜேபி வந்து தாவேகாவுக்கு அகேன்ஸ்டா இருக்குங்கிறத தாவேகாவும் புரிஞ்சுக்கிடணும். என்னைக்கு காங்கிரஸ் மந்திரியை நீங்க உள்ள கொண்டு வந்தீங்களோ, என்னைக்கு வந்து பிரதமர் வேட்பாளரே விஜய்னு சொன்னீங்களோ, என்னைக்கு வந்து இந்தியில மீம்ஸ் வருதுங்க, பகுத் சுந்தர் சிஎம் கோன் ஹாய், தல்பதி விஜய் ஹாய்ன்றாங்க. பிள்ளைகள்லாம் வந்து காமெடியா இருக்குங்க. சரி, இந்த பிள்ளைகள்லாம் இப்படி சொல்லுதுங்களே, இதுகளோட மாநிலங்கள்ல எல்லாம் அந்த படம் எப்படி ஓடிச்சுன்னு பார்த்தா படம் ஓடவே இல்லை. அப்ப யாரையோ கூப்பிட்டு வச்சு சொல்ல விடுறாங்கன்னு தெளிவா தெரியுதுங்க. அதான் மெய்டு கூப்பிட்டு கேரளாவில் வந்துங்க தாவேகா கிளை ஆரம்பிக்க போறாங்க.
ஏற்கனவே அங்க ஒரு கட்சி இருக்குங்க. அந்த கட்சி என்ன சொல்லுதுன்னா, நாங்க அகில இந்திய அங்கீகாரம் பெற்ற கட்சி, எங்களோட டிவிகே சேர போகுது அப்படின்னு சொல்லி அவங்க கிளை அமைப்பெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. யாரும் வாயவே திறக்கல. அப்படி உண்மையா பொய்யா அவருக்கு முகம் இருக்கான்னு. ஆனா கேரளா பூரா அந்த பேச்சு இருக்கு. அப்போ பல இடங்கள்ல வந்து விஜய் மௌனம் சாதிப்பது அவருக்கு தான் அது ஆபத்தாக முடியும். குறிப்பாக இன்று நடக்கிற பல சம்பவங்கள் எதிர்காலத்துல பெரிய பெரிய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும். சார், இப்போ இவர் பெண்கள் வாக்குகளை வாங்கி தான் ஈர்த்திருக்கிறாரு, அவங்கள வச்சு தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இப்போ இந்த பிரைவேட்டைசேஷன், இப்போ அரசு இதுலயே வந்து டாஸ்மாக் கடைகள் வந்து கூடுதலான நேரங்கள்ல விற்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு, பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ பிரைவேட்டைசேஷன் போயிடுச்சு அப்படின்னா அவங்களோட முக்கிய குறிக்கோள் டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணணும், விற்பனை இன்னும் பெருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் அப்போ அவங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிற போது பப்ளிக்ல வந்து இது எப்படி கிரியேட் ஆகும், பப்ளிக் எதை எப்படி பார்க்கும் பிரைவேட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஏற்கனவே வந்து பெண்கள் வெறுக்கிறாங்க. நீங்க ஊர்களில் இன்னைக்கு வேலைக்கு நமக்கு ஆளே கிடைக்கிறது இல்லை. ஏன்னு நினைக்கிறீங்க? மது பழக்கம் தான். நம்ம இளைஞர்கள் வந்து விவசாய பணிகளுக்கு இளைஞர்களும் சரி, ஒரு நடுத்தர வயது உள்ளவங்களும் சரி வரதே கிடையாது. எதுக்கு பீகார்காரங்களை நாங்கள் வேலைக்கு எடுக்கிறோம்? சாதாரண தோப்புல ஒரு 3 ஏக்கர் தோப்புல நடுவில் சென்டர்ல ஒரு குடிசை மாதிரி அமைப்பை போட்டு தென்னங்கீத்து பொறுக்கி போடுறதுக்கு, தோப்பை பார்த்துக்கிறதுக்கு, மட்டை எடுக்கிறதுக்கு ஆள் வேணுங்க. அதுக்கெல்லாம் இப்ப ஆளே கிடைக்கிறது இல்ல. அது எல்லாமே பீகார் வந்து ஆக்குபை பண்ணிருச்சு. பீகார்ல இருந்து வர்றவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. இங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஆனா இளைஞர்கள் வர மாட்டேன்றாங்க. முக்கிய காரணம் என்னன்னா டாஸ்மாக் தான், அடிக்ஷன் தான். அப்போ இது பெரிய அளவுக்கு பெரிய நிபுணர்களை வைத்து கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டிய ஒரு மேட்டர். டாஸ்மாக்ல ஊழல்னு நீங்க பிரைவேடைசேஷன் பண்ணீங்கன்னா அது இதோட மோசமா இருக்கும். என்ன காரணம்னா கண்ட்ரோலே கிடையாதுங்க. கதவை திறந்துட்டு நைட்டு 12 மணினாலும் கொடுப்பாங்க. ஒரு படத்துல கூட, ஒரு அஜித் படத்துல கூட அது வருங்க. போய் கதவை தட்டுவாரு அவர் போலீஸ்காரரு. லைட்டா அந்த ஷட்டரை வந்து திறந்துட்டு கீழே இருந்து அவன் பாட்டில் கொடுப்பான். இது நாங்களும் கண்ணால பார்த்த விஷயங்கள் தாங்க. எங்களோட பத்திரிகையாளர் ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா 12 மணி, 1 மணி, 3 மணி எப்பனாலும் நீங்க வந்து இன்ஃபுளுன்சர் தான் வாங்குவாங்க. அப்போ போலி மது விற்பனை, சிண்டிகேட் அமைத்து அரசுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வருமானத்தை கிடைக்க விடாமல் செய்தல், அப்புறம் மதுக்கடைகளின் முதலாளிகள் வந்து அரசியல் செல்வாக்கு செலுத்துவாங்க. இப்ப அது கிடையாதுங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் அரசியல் செல்வாக்கு உள்ள வரதில்லை. பிரைவேட் மதுக்கடைன்னு கொண்டு வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு காஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் வந்துருங்க ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவங்க வந்து உள்ளூர் அரசியல்ல செல்வாக்கு வைப்பாங்க. அது எப்படி வைக்காம இருப்பாங்க? தவைக்காவுக்கே இது ஆபத்து. இது அவங்களே அவங்களோட தலையில வந்து நெருப்பை வச்சுக்கிறதுக்கு சமங்க. எல்லாம் போக ஈடியோட பிரச்சனைங்கிறத சமாளிக்கவே முடியாது இவங்களால. அப்ப ஏன் இதுக்காக இதை செய்யறாங்கன்னா, சுத்தி இருக்கிற விஜயை சுத்தி இருக்கிற சிண்டிகேட் தாங்க இதுக்கு காரணம். அப்போ அதை இல்ல டாஸ்மாகே ஊழல் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அந்த ஊழலின் நாயகன் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற பிம்பத்தை அவங்க கிரியேட் பண்றாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடி பெர்சனலா வந்து பெரிய ஃபைட்டிங் இருக்கு. எல்லாம் போக கணக்கு என்னன்னா, பிஜேபி டிஎம்கே ரெண்டுமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதுல வந்து டீலிமிட்டேஷன் பாஸ் ஆயிரும். பாஸ் ஆச்சுன்னா உடனே தேர்தல் வந்துடும். அப்படி பாஸ் ஆகும்போது அரசியல் எதிரி திமுக, திமுகவுக்கு யார் வந்து பிரெட் அண்ட் பட்டர்? அது செந்தில் பாலாஜி. ஏன் பிரெட் அண்ட் பட்டர்? ஏன்னா பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினதுல, ஒரு கரூர் கம்பெனிங்கிற அமைப்பை வச்சு பணம் திரட்டினதுல, இப்படியான ஒரு சொற்சித்திரம் அதுல வரையப்படுகிறது. அரசியலுக்கு சரிதாங்க. இப்படி யாராவது ஒருத்தரை நம்மளோட எதிரின்னு தான் காட்டி ஆகணும். அதிமுக திமுக எதிரி, திமுக அதிமுக எதிரி, அரசியலுக்கு சரிதான். ஆனா மக்களின் நலனுக்கு இது நல்லதா? ஒரு அரசியல் கட்சிங்கிறது ஜனங்களுக்காக தானே ஒர்க் பண்ணணும். ஒரு ஆட்சியே ஜனங்களுக்காக தானே ஒர்க் பண்ணணும். அப்ப ஏற்கனவே மதுக்கடைகள் தனியார் மயமாக்கப்பட்ட போது என்னென்ன கஷ்டங்கள்லாம் வந்துச்சு. சரி, முதலே வந்து ஒரு 4 நாளைக்கு முந்தைய ஒரு 10 நாளுக்கு கூட இருக்குங்க, ஒரு ஆர்டர் காப்பிலாம் வந்துருச்சு. பார் வந்து நமக்கு கடைகளுக்கு உள்ள இருக்கணும், கடைக்கு அண்மையில் இருக்கணுங்கிறதா நம்மளோட ரூலுங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடைக்கு இவ்வளவு தூரம் தள்ளி கூட நீங்க பார் வச்சுக்கலான்ட்டாங்க. அப்படின்னா அது தனியாரை பெனிஃபிட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஆரின் அதர்வைஸ் நீங்க ஒரு மதுக்கடை வந்து தனியார் வந்து ஒருத்தர் ஏலம் எடுத்திருப்பாரு. அவர் வந்து குறிப்பிட்ட தூரம் தள்ளி ஒரு பாரை திறப்பாரு. அப்புறம் அந்த பாருக்கு குறிப்பிட்ட தூரம் தள்ளி ஒரு பாரை திறப்பாரு. ஊர் முழுக்க பார் இருக்கும்.
ஏற்கனவே ரெஸ்டோபார் FL3 லைசன்ஸ் வாங்கி என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது, சமீபத்தில் கூட 2-3 மரணங்கள், ரொம்ப இளைய தலைமுறை மரணங்கள் ஏற்பட்டுருச்சு. என்னன்னா ரெஸ்டோபாருக்குள்ள அலோவ் பண்ணும்போது பெரிய அளவுக்கு வயதெல்லாம் செக் பண்றதே கிடையாதுங்க. அப்போ ஒரு பெரிய தலைமுறையை வந்து இதுல பாதிக்கப்படுகிற அபாயம் இருக்கு. டாஸ்மாக்ல இருக்கிறது வேற மாதிரி பிரச்சனைங்க. ஆனா அதை வந்து சரி பண்றதுக்கு இப்போ உதாரணமா QR கோடு ஒட்டி பாட்டில் விற்கலாம். அப்புறம் கேஷே ஹேண்டில் பண்ணாமலே நீங்க பண்ணலாம். என்னங்க 10 ரூபா பூ வாங்கினா கூட இன்னைக்கு QR கோடை சர்வசாதாரணமா யூஸ் பண்ணி தாங்க பூ வியாபாரிகள், பூ கடை வச்சிருக்கிற பாட்டிமார்களே வந்து சர்வசாதாரணமா QR கோடு வச்சிருக்காங்க எல்லாரும் மொபைல்ல. நீங்க பாப்பீங்க அதை. கேஷுங்கிறத எடுத்துட்டு போக வேண்டிய நெசசிட்டியே இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். ஆனா நம்மளோட மதுக்கடைகள்ல பில் கொடுக்காங்களா ஒழுங்கா? நம்ம டாஸ்மாக் கடைகள்ல பாட்டில QR கோடு விட்டுறதுல எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துட போகுது. அப்ப நிர்வாக சீர்திருத்தம் மூலமாகவே முக்காவாசியை நம்ம ஒழிச்சிடலாங்க. முழுமையா ஒழிச்சிட முடியும்னு நான் சொல்லல. ஆனா நம்ம பார்க்கிற பல விஷயங்களை நிர்வாக சீர்திருத்தம் மூலமா ஒழிச்சிடலாம். அதுக்கு பதிலா அமைப்பையே காலி பண்ணிடுறது அப்படிங்கிற முடிவு சரியான முடிவா? பாரை வந்து நீங்க எப்ப வேணாலும் எவ்வளவு தூரம் தள்ளி கூட வச்சுக்கலாங்கிற மாதிரியான முடிவு சரியான முடிவா? இப்பவுமே வந்து நீங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல போட்டீங்கன்னா 200 சொச்சம் கடை மூடி இருக்குன்னு சொல்றாங்களே, என்னென்ன கடை அது சொல்லுங்க, லிஸ்ட் சொல்லுங்கன்னு கேட்டா நீங்க போய் அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கேட்டுக்குங்கன்னு பதில் வருது. எல்லாமே செய்திகள் வந்த விஷயங்க. சோ மூடிட்டோம் சொல்றாங்க. மூடின கடை எங்கன்னு கேட்டா யாரும் பதில் சொல்றதே இல்லை. அப்ப டாஸ்மாக் என்பது எப்படி வந்து போன ஆட்சியில டாஸ்மாக் ஊழல் அதை பெருசு பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ஆட்சியில அது வேற ஒரு ரூபத்துல கெட்ட பேரை ஏற்படும். இது சம்பந்தமாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு விரிவான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. இதுல ஏற்படக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தெளிவா சுட்டி காட்டியிருக்கிறாரு. இப்போ கூட்டணி கட்சிகள் இதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்புகள் இருக்கின்றனவா? டாஸ்மாக் ஊழியர்களோட நிலை என்னவாகும் அப்படிங்கிற கேள்வியும் இப்ப அடுத்து எழுப்பப்படும். CPI, CPM எப்படி பார்ப்பாங்க, VCK எப்படி பார்ப்பாங்க இதை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த டாஸ்மாக் ஊழியர்களோட வரலாறு தெரியுமில்ல உங்களுக்கு? அதாவது 2001 ஜெயலலிதா ஆட்சியில அரசு ஊழியர் போராட்டம், அதுல தலைமைச் செயலக ஊழியர்கள் போராட்டம் ஜூலை 1 என்னமோ அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு 3 நாளைக்கு முந்தைய அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதலமைச்சருக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு ஜெயலலிதாவுக்கு. தலைமைச் செயலக ஊழியர் எல்லாரையும் வந்து ஒரே நாள்ல பணி நீக்கம் பண்ணிட்டு டெம்பரரியா ஆள் எடுத்தாங்க. அவங்க தான் இப்ப டாஸ்மாக்ல இருக்காங்க. ஓஹோ, அவ்வளவுதாங்க. கதை கந்தரூகலம் ஆயிடுச்சு. என்னன்னா தலைமைச் செயலகத்துல ஒரு ஃபைலை ஹேண்டில் பண்றது எவ்வளவு கஷ்டம் நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லா ஃபைலையும் அவங்க இஷ்டத்துக்கு குழப்பி வச்சு அப்புறம் ஊழியர் போராட்டம் வாபஸ் ஆகி 2-3 மாசம் கழிச்சு சகஜ நிலை திரும்பும் போது அரசு நிர்வாகமே அடிபட்டு போச்சு. இப்பவும் அதான் நடக்குது. நீங்க முதலமைச்சர் சேம்பரை மாத்துறீங்களே, பட்ஜெட் டைம்ல முதலமைச்சர் சேம்பரை மாத்துறது நல்லதா? பட்ஜெட்டே ஒரு பெரிய லெபோரியஸ் டாஸ்க்குங்க அது. அப்புறம் தலைமைச் செயலக ஊழியர் அதை எதிர்க்கிறாங்க. இதே நான் பழைய ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. இந்த தலைமைச் செயலக ஊழியர்கள் எதிர்க்கிறாங்கனாலே அது சிக்கல். அப்ப இடம் நெருக்கடி, ஏற்கனவே இடம் நெருக்கடி. அப்போ முதலமைச்சருக்கு இப்படி தனியான சேம்பர் கொண்டு வரதுனால என்ன லாபம் யோசிச்சு பாருங்க. பழமையான சேம்பருங்க அது. பெரும் தலைவர்கள்லாம் இருந்து வேலை பார்த்தது அந்த மெயின் பில்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறது. முதலமைச்சருக்கு தனியான என்ட்ரன்ஸ் ரூட் இருக்குங்க. 1ஆம் நம்பர் கேட்டோ என்னமோ, வேற யாரும் வண்டியெல்லாம் நிறுத்த முடியாது. செக்யூரிட்டி ரிஸ்கே கிடையாது. அது பாட்டுக்கு வண்டி போய் நிற்கும் போது மேலே ஏறி போயிடலாங்க. வசதியான சேம்பருங்க அது. முதலமைச்சருக்கு பெரிய சேம்பர், ஓய்வு எடுக்கிறதுக்கு அறை இருக்குது. முன்னாடி வந்து ஒரு கவர்னரோட அறை இருந்ததுங்க. அது எல்லாத்தையும் மக்கள் பவனத்துல கேட்டு அதெல்லாம் வாங்கி பெரிய சேம்பரா மாத்தி வச்சிருக்காங்க. அப்போ அந்த சேம்பர்ல இருந்து முதலமைச்சர் இங்க வர்றதுனால அது நிர்வாக வசதின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அத மாதிரி வந்து ஒரு பச்சையான மோசடி எதுவுமே கிடையாதுங்க. நிர்வாக வசதியே கிடையாது அது. அப்போ ஏன் மாத்தி என்ன ஆக போகுது? அப்ப யாரோ இல்ல ஜோதிடர் சொல்லிட்டாரு, கடலை பார்த்துக்கிட்டே இருந்தா வந்து பெரிய உயர்வுக்கு போயிடலாம். மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா கடலை வைக்கிறவன், சுண்டல் வைக்கிறவன் தினந்தானே கடலை பார்த்துட்டு தானே இருக்காங்க. எவ்வளவு பெரிய உயர்வுக்கு வாழ்க்கையில போயிட்டாங்க. இப்ப எதை நோக்கி இவங்க போறாங்கன்னு அது புரிஞ்சுக்க முடியலங்க. ரெண்டாவது ஒரு பட்ஜெட் டைம் அதுக்கு சூட்டபிள் டைமா? அப்புறம் வந்து தலைமைச் செயலர் ஊழியர்களோட அதிருப்தியை சம்பாதிக்கணும். நீங்க அவங்க அதிருப்தியை சம்பாதிச்சீங்கன்னாலே அது ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. அவங்க கையில தாங்க எல்லாமே இருக்கு. அப்ப இப்படி முரண்பட்ட முடிவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வராங்க. அதாவது அவங்க எப்போ வந்து தாவேக ஆட்சிக்கு வந்ததோ அதுல இருந்து இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு. எத்தனையோ முடிவுகளை நம்ம சொல்ல முடியும். அரசியல் நோக்கம்லாம் நமக்கு கிடையாது.
ஆனா ஒரு ஆட்சி என்பது மக்களுக்கு நெருக்கமானதாகவும் மக்களுக்கு பணிபுரிவதாகவும் இருக்க வேண்டுங்க. ஆனா நம்ம வந்து வரலாறு தான் ஆராயிரும். அப்போ முதல்ல இருந்து பார்க்கும்போது இந்த தலைமைச் செயலக ஊழியர்கள் அதிருப்தியை சம்பாதிக்கிறாங்களே, 2001ல இப்படித்தானே ஜெயலலிதா சம்பாதிச்சாங்க. 2004லயே வந்து 40க்கு 40 தோத்து போச்சுங்க. அதற்கு 2001 முன்னாடி முத்தாய்ப்பா எஸ்மா டெஸ்மாலாம் போட்டு ஆசிரியர்களை மொத்தமா வந்து காலி பண்ணதெல்லாம் நம்ம அந்த வரலாறு உண்டு. அதனால வரலாறு இருக்கிற விஷயம் தானேங்க. ஆமா 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 நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. ரொம்ப நன்றி.